அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு இனிப்பான செய்தி, இன்பச் செய்தியும் கூட. என்னன்னா, சர்க்கரை நோய் ஆரம்ப கட்டத்திலிருந்து, அதாவது சர்க்கரை நோய் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ்ல எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த ஸ்டேஜ்ல சர்க்கரை நோய் கண்டறிந்தால் சர்க்கரை நோய் முற்றிலுமாக குணப்படுத்த முடியும். ஆனா ஒரு 3 வருஷமோ 5 வருஷமோ ஒரு 10 வருஷமோ ஒரு 25 வருஷமோ தாண்டி போயிடுச்சுன்னா சர்க்கரை நோய் சரி பண்ணவே முடியாது. இதற்கு இன்சுலின் அல்லது மாத்திரைகள் மட்டுமே ஒரு தீர்வாக இருக்கும் அப்படின்னு தான் இது வரைக்கும் எல்லாரும் நம்பிட்டு இருக்கோம். ஆனா இது பல வருடங்களான ஆராய்ச்சி மேற்கொண்டதின் பயனாக சர்க்கரை நோயை முழுமையாக சரி செய்ய முடியும். பல நூற்றுக்கணக்கான பேஷண்ட்ஸை சர்க்கரை நோயிலிருந்து முழுவதுமாக விடுதலை அளித்திருக்கிறோம். எப்படின்னா, மருந்து மாத்திரைகள் இல்லாமல் அவங்களுக்கு சர்க்கரையின் அளவை நார்மலைஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 2-3 வருஷம் ட்ரீட்மெண்ட் இருந்தவங்க, இதுக்கு முன்னாடி வந்தவங்க கூட இப்போ மருந்து மாத்திரைகள் இல்லாமல் சர்க்கரை அளவு உங்களுக்கு நார்மலாக இருக்கு. இதை வந்து பல நூறு பேஷண்ட்ஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளாக ஒரு 4 பேஷண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ், அதாவது சர்க்கரை நோய் ஆரம்ப நிலையில இருக்கவங்களுக்கு எப்படி ரிசல்ட்ஸ் இருக்கு, ஒரு 5 to 10 வருடங்கள் கழித்து எப்படி ரிசல்ட்ஸ் இருக்கு, அடுத்தது ஒரு 25 அல்லது 40 வருடங்களுக்கு அப்புறம் கூட இருக்க பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு கூட முழுவதுமாக சர்க்கரை நோயிலிருந்து விடுதலை அளித்திருக்கிறோம். அதை நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப முதல் பேஷண்ட் பார்க்கலாம். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா 35 வயதுடைய பெண்மணி. இவங்களுக்கு வந்து மெயினா பாத்தீங்கன்னா ஃபெட்டிக், லோ எனர்ஜி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்ஸா இருந்தது. அதனால இவங்களுக்கு சர்க்கரையின் அளவு பார்க்கும்போது ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ்னு சொல்லுவோம், அதாவது இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 110க்கு 100க்கு கம்மியா இருக்கு, அதிகமா இருக்கு. ஆனா 126க்குள்ளாக இருக்கிறது. அதாவது இது 200க்கு தாண்டல. என்னவா இருந்தாலும் இது சர்க்கரை நோயினுடைய ஆரம்ப கட்டம். அப்ப நம்மளுக்கு இப்படி வராங்க. இப்ப பாத்தீங்கன்னா 30 செப்டம்பர்ல வந்து இப்ப வந்து பார்த்துருக்காங்க நம்மளுக்கு. அடுத்தது நம்மளோட ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணிட்டு ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வித் பர்சனலைஸ்ட் அண்ட் இண்டிவிஜுவலைஸ்டு டயட் பிளான் அவங்களுக்கு வந்து ஃபார்முலேட் பண்ணி கொடுக்குறோம். வித்தவுட் எனி மெடிசன்ஸ் என்பதே அவங்களுக்கு கொடுக்கல. அதுக்கடுத்தது 1 மாதங்களுக்குள்ளாகவே அவங்களுக்கு வெயிட் லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 கிலோ வெயிட் லாஸ் ஆகிருக்கு. அடுத்தது 111 இருக்கக்கூடிய சர்க்கரை 83ஆக குறைந்திருக்கு. 146 இருக்கிறது 95 மாதிரி இருக்கு. இது வந்து நார்மல் பேஷண்ட்ஸ்ல கூட இந்த அளவுக்கு ஒரு சர்க்கரையினுடைய ஒரு கண்ட்ரோல் இருக்காது. ஆனா இந்த பெண்மணிக்கு இப்ப ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க. ஷீ இஸ் ஃபீலிங் குட். அதனால இந்த ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் கூட நம்ம வந்து சர்க்கரையை வந்து அருமையாக கண்ட்ரோல் பண்ண முடியும், மருந்து மாத்திரைகள் இல்லாம. டயபெட்டிக் ஸ்டேஜ்லேயே அவங்க வந்து வாழ்நாள் முழுவதும் போகாம வைத்துக் கொள்ள முடியும். இது வந்து சர்க்கரை நோயின் ஆரம்ப கட்ட நிலையில இருக்க ஒரு பேஷண்ட்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஒரு 37 வயதுடைய இளைஞன் வந்து டெலிகன்சல்டேஷன் மூலியமாக, எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வரல, எங்களோட ரிவர்சல் சென்டர் வரல, எனினும் டெலிகன்சல்டேஷன் மூலமாக அவர் வந்து எங்களுக்கு தொடர்பு கொண்டார். அதன் மூலியமாக அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5/9/2020 அவருக்கு சர்க்கரையின் அளவு 291, சாப்பிடுவதற்கு முன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 445. இது ரொம்ப அதிகமா இருக்கு, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இவர் மாத்திரையே எடுத்துக்கல. ஒரு கடந்த 3 வருடங்களா சர்க்கரை நோய் இருக்குன்னு தெரிஞ்சும் மாத்திரை எடுத்துக்கல. ஏன்னா அவர் மாத்திரை எடுத்துக்கிட்டா கிட்னி பாதிப்படையுமோ அப்படிங்கிற ஒரு ஐயத்தில் மாத்திரை எடுத்துக்கொள்ளவில்லை. அதுக்கப்புறம் நம்மளோட ப்ரோட்டோகால்ல தொடர்ந்து ஒரு 6 to 8 செஷன்ஸ் அவங்களுக்கு வந்து டெலிகன்சல்டேஷன் வந்து கைட் பண்ணோம் ஃபுல்லாவே. அதன் மூலியமாக அவருடைய சர்க்கரை அளவு பாருங்க, ஒரு 50 நாட்களுக்குள்ளாகவே அவருக்கு சர்க்கரையின் அளவு சுமார் 300 அளவில் இருந்தது, சாப்பிடுவதற்கு முன்னாக இருந்தது 82ஆக குறைந்திருக்கிறது. 445 இருக்கிறது 95 மாதிரி இருக்கு. இது வந்து எந்த மாத்திரையும் இல்லாமல், மாத்திரையோ இன்சுலினோ இல்லாமல் இந்த அளவுக்கு சரியா இருக்கு. இது வந்து தொடர்ந்து இவருக்கு இப்படிதான் இருக்கும். லைஃப் லாங் வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃபை லீட் பண்ணலாம். சர்க்கரை நோயிலிருந்து ஒரு பெரிய விடுதலை நாங்கள் அளிச்சிருக்கோம் இவங்களுக்கு. அவர் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ஹி இஸ் ஃபீலிங் சோ எனர்ஜெட்டிக் அண்ட் எல்லா வேலைகளும் இப்போ வந்து நல்லா செய்ய முடியுது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ண மாட்டாரு, ஃபெட்டிக் ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ அது மாதிரிலாம் கிடையாது. இது செகண்ட் பேஷண்ட் நம்ம இப்போ பார்த்தது. தேர்ட் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா
சரி, இப்போ பார்த்ததெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 31 இயர்ஸ் 35 இயர்ஸ் அது மாதிரி தான் பார்த்தோம். சரி, இப்போ வந்து ஒரு 75 வயசுல இருக்க ஒரு ஃபீமேல் வராங்க, ஒரு பெண்மணி வராங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கரை வந்து ஒரு 5 வருடங்கள் தான் ஆகுது. அவங்களுக்கு சாப்பிடுவதற்கு முன் பார்த்தீங்கன்னா 138, சாப்பிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 205. சேம் ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு 7th ஆகஸ்ட்ல இந்த வேல்யூஸ் இருக்கு. அடுத்தது ஒரு மாசத்துக்குள்ளாகவே என்ன ஆகுதுன்னு பாருங்க. 138 இருந்தது 98 மாறி இருக்கு, 205 இருந்தது 101 மாறி இருக்கு. ஆனா இதுல ஒரு வேடிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வேல்யூஸ்லாம் அவங்க 3 மாத்திரை எடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப ஒரு மாதங்கள் கழித்து எந்த ஒரு மாத்திரையும் எடுத்துக்கிறது இல்லை அவங்க. சரி, இது நிலைக்குமா நீடிக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லா ஒரு மனசுலயும் இருக்கு. அதனால நாங்க திரும்பியும் வந்து ஒரு 4-5 தாட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அப்படி டெஸ்ட் பண்றப்ப லாஸ்டா எடுத்த டெஸ்ட் வந்து ஒரு 1.5 மாசம் கழிச்சு திரும்பி October 31 இன்னைக்கு எடுத்திருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு FBS வந்து 78 ஆகும், சாப்பிட்டதுக்கு அப்புறம் 93 ஆகும் உள்ளது. இது வந்து ஒரு வெரி ஹெல்த்தி மெட்டபாலிக் ஸ்டேட்டஸ்ல இருக்கவங்களுக்கு தான் இது மாதிரியான ஒரு வேல்யூஸ் வரும். இப்போ வந்து அவங்களுக்கு மருந்து மாத்திரைகள் இல்லாம ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 6 to 8 kgs வந்து வெயிட் ரிடக்ஷன் ஆயிருக்காங்க. இப்போ வந்து ஷீ இஸ் ஃபீலிங் வெரி ஹாப்பி அபவுட் இட். இது வந்து 3rd பேஷண்ட்டுக்கு நம்ம பார்த்தாச்சு. கடைசியாக சரி, இப்போ வந்து 5 வருடம் ஒரு 3 வருடம் உள்ள சர்க்கரை நோயாளிகளுக்கு குணப்படுத்த முடியும்னு பார்த்தாச்சு. கடைசியாக நம்ம பார்க்கறது 25 வருடமா ஒருத்தருக்கு சர்க்கரை இருக்கு. அவருக்கு பார்த்தீங்கன்னா 68 வயசு ஆயிருக்கு. அவருக்கு 20 வருடமா சுகர் இருக்கு. நம்மளை பார்க்கறதுக்கு போன வருடம் 2019 அப்ப ஆகஸ்ட் செப்டம்பர் அப்போ வந்து பார்க்குறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாத்திரைகள் எடுத்துட்டு இருக்காரு சுகருக்கு மட்டும். அப்போ வந்து சாப்பிடுவதற்கு முன்பாக 171, சாப்பிட்டதுக்கு அப்புறம் 270 உள்ளது. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதங்களுக்குள்ளாகவே அவருக்கு வந்து நார்மலைஸ் பண்ணிட்டோம், மருந்து மாத்திரைகள் இல்லாம. எகைன் நாங்கள் வந்து ஒரு 6 மாசம் கழிச்சு திரும்பி வர சொன்னோம். இப்போ வந்து அவங்களுக்கு சர்க்கரையின் அளவு நார்மலா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெளிவுபடுத்த திரும்பியும் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 1 இயர் கழிச்சு இங்கே வந்து பார்த்தாங்க. அப்போ வந்து அவங்களுடைய சர்க்கரை அளவு பார்த்தீங்கன்னா 102, 118 உள்ளது. இதற்கும் எந்த மருந்து மாத்திரைகளும் இன்சுலினும் இல்லாமல் நம்ம சொல்லி கொடுத்த ஒரு புரோட்டோகால் பிளஸ் ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வர முடியும்னா ஏன் உலகத்தில் இருக்க எல்லா சர்க்கரை நோயாளிகளையும் நம்ம குணப்படுத்த முடியாது? சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் இந்த பதிவு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். எங்களோட மிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டயபெட்டிஸ் ஃப்ரீ வேர்ல்டை உருவாக்குறது தான். அந்த வேர்ல்ட்லேயே யாருக்குமே சர்க்கரை நோய் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டோம்னா உலகத்திலேயே யாருமே ஒருத்தர் கூட சர்க்கரை நோயோட இருக்கணும்னு ஒரு அவசியம் இல்லை. தாராளமாக அவங்களுக்கு குணப்படுத்த முடியும். நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் ப்ளஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பர்சனலைஸ்ட் அண்ட் ப்ரிசிஷன் மெடிசின் கொடுக்குறப்ப, அதாவது இந்த ஃபார்ம் ஆஃப் ஃபுட் அவங்களுக்கு வந்து கொடுக்குறப்ப கண்டிப்பாக இந்த சர்க்கரை நோயிலிருந்து முழு விடுதலை அடைந்து நன்றாக வாழலாம். நன்றி நேயர்களே.